ஹாய் டீஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழகியில இலவச வகுப்புகள் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நீங்க பார்க்க போற கிளாஸ் முக்கியமான கிளாஸ். இன்னைக்கு நிறைய பேர் விரும்பி செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரஷஸும் ஸ்பாஞ்சஸும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்பாஞ்ச் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்பாஞ்ச் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற கிளாஸ் தான் இப்போ பார்க்க போறீங்க. அது முடிச்ச உடனே உங்களுக்கு அடுத்து பிரஷஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏற்கனவே பிரஷஸ் ஸ்பாஞ்சஸை எப்படி கிளீன் பண்ணணும்ன்ற வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதை போய் பாருங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்க பிரஷஸ் எல்லாமே கிளீனிங் பர்பஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த கிளைண்ட் யூஸ் பண்ணும்போது கிளீனிங் ரொம்ப முக்கியம். அதனால கிளீனிங் ரொம்ப ஈஸியா காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கி தான் கிளீன் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஸ்பாஞ்ச் பத்தியும் பிரஷஸ் பத்தியும் தான் நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல ஸ்பாஞ்ச். சரி, ஸ்பாஞ்ச் எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் இப்போ நான் எடுத்துருக்கிறது 4 ஸ்பாஞ்ச் உள்ளது ஒரு பாக்ஸா இருக்கு. இப்போ எனக்கு 4 தேவைப்படுமானா நீங்க ஒவ்வொரு டைம் மேக்கப் போகும்போதும் ஒவ்வொரு ஸ்பாஞ்ச் நீங்க வாங்க முடியுமா அப்படின்னா புது ஸ்பாஞ்ச் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நீங்க கிளீனா வச்சிருக்கீங்கன்னு போது உங்களுக்கு புது ஸ்பாஞ்ச் தேவையில்லை. அதே சமயம் கிரியேட்டிவிட்டி மேக்கப் பண்றீங்கல்ல, அம்மன் மேக்கப், ஆண்டாள், கிருஷ்ணர் மேக்கப் இதெல்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் போட்டீங்கன்னா ஸ்பாஞ்சோடைய கலர்ஸ் மாறி இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா வேற ஸ்பாஞ்ச் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்டேஜ் மேக்கப், கிரியேட்டிவிட்டி மேக்கப்லாம் நீங்க போடும்போது ஒவ்வொரு டைம் மேக்கப் போடும்போது புது ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். சரிங்களா? அதே மேக்கப்க்குன்னும் போது நீங்க இதை கிளீன் பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா கிளீன் பண்ணிட்டு வச்சிட்டீங்கனாலே ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றும் போது இதுல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்த ஸ்கின்னுக்கு போகும். இப்போ இதுல நான் டார்க் ஃபவுண்டேஷன், டஸ்கி ஸ்கின் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபேர் ஸ்கின்னுக்கு அடுத்த மேக்கப் நான் போறேன். இது கிளீன் பண்ணாம இருக்கு அப்படின்னா டஸ்கி ஸ்கின்னோடைய ஃபவுண்டேஷன் அப்படியே ஃபேர் ஸ்கின்னுக்கு ஒட்டும். இது முதல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் வேர்வைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? வேர்வையில பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா அடுத்த ஸ்கின்னுக்கு போகும்போது அலர்ஜி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட மேக்கப் போட்டு அவங்க ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதோட அவங்கள்ட்ட மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் என் ஸ்கின் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடியது ஸ்பாஞ்சை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். புது ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ புது ஸ்பாஞ்சுனா நான் ரொம்ப காஸ்ட்லியா ஸ்பாஞ்ச் வாங்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளண்டர் ஸ்பாஞ்ச் உங்களுக்கு இப்போ கம்மி ரேட்லேயே கிடைக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, 500, 350 அந்த மாதிரி இருந்தது நார்மலாவே. இன்னும் காஸ்ட்லியா சொல்ல போனா 1500, 2000 கூட பிளண்டர் ஸ்பாஞ்ச் இருக்கு. நிறைய மென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதே சஜஷன் பண்ணுவாங்க. ஏன் அவங்க அவ்வளோலாம் சஜெக்ஷன் பண்றாங்கன்னா அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும். ஆனாலும் நம்மளும் எல்லா மேக்கப்புக்கும் அவ்வளோ காஸ்ட்லியா வாங்க முடியாது இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு 380 வரும். இந்த 4 ஸ்பாஞ்ச் உள்ளது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட நம்ம சென்னை அழகி பொட்டிக் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதனுடைய நம்பர் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சென்னை அழகி பொட்டிக்னு போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அழகி அரோமா காஸ்மெட்டிக்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதை மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. 4 ஸ்பாஞ்ச் உள்ளது 380 ரூபாய் தான். உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஸ்பாஞ்ச். இதுதான் நான் யூஸ் பண்றேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிளண்டர் ஸ்பாஞ்சை நீங்க என்ன பண்ணணும், முதல்ல நல்ல தண்ணியில நினைச்சிருங்க. இந்த பிளண்டர் ஸ்பாஞ்சு தண்ணியில் நினைச்சீங்கன்னா இதை விட நல்லா கொஞ்சம் பெருசா வரும். நல்லா பெருசா வரும்போது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிடுங்க. டிராப்ஸே தண்ணி இருக்கக்கூடாது. பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூல நல்லா அப்படி அழுத்தி பிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் வாட்டரும் இதுல வந்துடும். இதே மாதிரி 2-3 முறையாவது நீங்க இப்படி அழுத்தி இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டு என்ன ஆகும்னா இதுல இருக்கிற வாட்டர் ஃபுல்லா நம்ம டிஷ்யூலையோ அல்லது டவல், டர்க்கி டவல் இருந்தனா டர்க்கி டவல்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க மேக்கப்புக்கு வெளியே போற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், டிஷ்யூ தான் உங்க கையில இருக்கும். அதனாலதான் நான் டிஷ்யூ சொல்றேன். உங்ககிட்ட டவல் இருக்குன்னா டவல்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு அந்த ஸ்வெட்டை இழுக்க ஆரம்பிக்கும். இந்த ஈரப்பதத்தை இழுத்துரும். ஆனா அந்த ஸ்பாஞ்ச் பெருசா இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும். இதுல இருக்க தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு டிஷ்யூல போக முடியும். இதுல இருக்கக்கூடிய தன்மை அப்படியே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நீங்க ஃபவுண்டேஷன் போடும்போது டேப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது டிராப் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. டிராப்னா இங்க பாருங்க இப்படி தண்ணி சொட்டுற மாதிரி இருக்குல்ல, இதனால டிராப், அதை டிராப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பாஞ்சோட நேமு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்பாஞ்சை நீங்க எடுத்துக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாருங்க இந்த இடத்துல பிளாட்டா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, பிளாட்டா இருக்கா. இது என்ன ஆகும்னா இப்படி டேப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவும் அதே மாதிரிதான் ஃபுல்லா டேப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாட் என்ன ஆகும்னா இந்த கண்ணு பகுதியில நீங்க கீழே இப்படி டேப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் இப்ப இதை எடுத்துக்கிறீங்க அப்படின் போது கீழே இருக்கக்கூடிய பகுதி நீங்க டேப் பண்ற மாதிரி இருக்கும். கண்ணு கிட்ட இதை நீங்க டேப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை விடவே இது பெட்டரா இருக்கும். அப்ப இது தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்சை எப்படிலாம் யூஸ் பண்ணும் அப்படின்றதுதான் கிளாஸ். இப்ப நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்ணுக்கு ஓர பகுதியில் இதையும் ஃபுல் ஃபேஸ்ல இதையும் நீங்க கொடுக்கலாம். மூக்கோடைய ஓர பகுதியெல்லாம் இதை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட் பகுதி கண்ணோர பகுதிகளையும், இந்த பெருசா இருக்கக்கூடிய பிளாட் பகுதி ஃபுல் ஃபேஸ்க்கு, நெக்குக்கு,
இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல எந்த பிளெண்டர் ஸ்பாஞ்சாக இருந்தாலும் வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூவில் ஃபுல் ஈரத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணால் இதில் இருக்க ஈரம் உங்களுடைய ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல வந்து பேட்சாக தெரியாமல் பார்த்துக்கும். இதில் ஈரம் இருக்கணும், ஆனால் அந்த ஈரம் ஸ்கின்னில் போய் படவே கூடாது. அப்படி இருக்கணும் உங்களோட பிளெண்டர் ஸ்பாஞ்சோடைய தன்மை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான பிளெண்டர் ஸ்பாஞ்ச் எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா பிடிச்சதுக்கு இந்த மாதிரியான பிளெண்டர் ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்சும் கேக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் டேப் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் பவுடர் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவீங்க, இதை எடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பவுடர் ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நீங்கள் எடுத்துப்பீங்க, ப்ரஷ் எடுத்துப்பீங்க. ஆனால் அதை விடவே இந்த ஸ்பாஞ்ச் கேக் டைப்பில் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் பேக்கிங்லையும் கிடைக்கும் உங்களுக்கு 4 பீசஸ் 3 பீசஸ் இப்படிலாம் கிடைக்கும். இதுவும் நம்ம அழகிய அரோமா காஸ்மெட்டிக்ஸோடைய நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் பேக்கிங்கில் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது. நம்ம அதர் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து வெளியில் வாங்கும்போது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, எங்களால் நல்ல பொருளாகவும் வாங்க முடியலன்றாங்க. இது நல்ல பொருளாகவும் இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 80 ரூபா தான். 4 ஸ்பாஞ்ச் இருக்கும், 80 ரூபா தான். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சுமே கூட இதே சேம் இதுதான். உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக பொருள் வாங்கினா மட்டும்தான் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னா பிராண்டடாக பொருள் வாங்கிக்கோங்க. காஸ்ட்லியாக பொருள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, பிராண்டடாக பொருள் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் வாங்கும்போது பாருங்க நல்ல திக்னஸாக இருக்கும். இது பிஎஸ்சியோட இது. இன்னும் நான் சொல்கிறேன் இல்லையா 30 ருபீஸில் உள்ளது சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிஎஸ்சியோட பிராண்ட் இல்லை, இது நார்மல் தான், டூப் தான். அப்போ அந்த டூப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பாஞ்சை. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பவுடரை டச் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கீழே கொட்டாது, பவுடர் கீழே கொட்டாது, நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஸ்பாஞ்சஸ் இதுவும் சேம் அதே தான், தண்ணியில் நினைக்கணும். ஆனால் இதை வந்து நீங்கள் தண்ணியில் நினைக்க தேவையில்லை. இது வந்து ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது என்ன பண்ண போறீங்க, பவுடர் யூஸ் பண்ண போறீங்க. பவுடர் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் வாட்டரில் நினைக்க தேவையில்லை. ஸ்பாஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும். இந்த நோஸ் கிட்ட அப்ளை பண்ண, இங்கே ஐஸ் கிட்ட, லிப் கிட்ட, நெக்கு கிட்ட, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளெண்டர் ஸ்பாஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதையுமே நீங்கள் வாட்டரில் ஃபுல்லாக நினைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு சேம் அதே மெத்தடில் தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பாஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கிட்டக்க பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பிஎஸ்பியோடைய ஸ்பாஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களே எவ்வளோ சாஃப்ட் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த காஸ்ட் கிடையாது, அந்த பிராண்டும் கிடையாது. இதனுடைய பேக்கிங் வந்து 6 பீஸ் உள்ளது 120 ரூபா உங்களுக்கு. இதெல்லாம் நம்மளுடைய காஸ்மெட்டிக்ல நீங்கள் இதை வெளியில் வாங்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஸ்பாஞ்சுமே குறைஞ்சபட்சம் 80 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். இது ரொம்ப கம்மி தான். இதுவும் உங்களுக்கு டேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பாருங்க ஐ கிட்ட நீங்கள் இப்படி டேப் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேஷன் பவுடரை எடுத்து டேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்டர் ஐ நிறைய இருக்குன்றவங்களுக்கு கண்ணுக்கு கீழே ரொம்ப அழகாக டேப் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த அண்டர் ஐ வந்து அப்படியே வெளியே தெரியும், அந்த டார்க் சர்க்கிள் அப்படியே தெரியும். அந்த டார்க் சர்க்கிள் தெரியாமல் இருக்கிறதுக்கு காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேஷன் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கு கீழே ரொம்ப அழகாக இப்படி நோஸ் கிட்ட இங்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்சுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இப்படி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் இருக்குது. இது எதுக்கு தெரியுங்களா, நான் ஐப்ரோ ஐபாலுக்கு இங்கே பாருங்கள் கைக்குள்ளார இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி பென்சில் யூஸ் பண்ணும்போது இப்படி நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி விரலுக்குள்ளார நீங்கள் விட்டுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு ஐப்ரோ வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி ஸ்பாஞ்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனா இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எல்லா பொருளும் நம்மள்ட்ட வேணும்னு இல்லை, எது நம்மகிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்பாஞ்சும் இருக்குது. இதுவும் பவுடர் ஸ்பாஞ்ச் தான். இதுவுமே பவுடர் ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது வந்து ஒரு பீசஸ் வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்லியாக வேணும், நான் காஸ்ட்லியாக தான் ப்ராடக்ட் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி. காஸ்ட்லியாக என்னால் ப்ராடக்ட் வாங்க முடியாது, என்னால் முடியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஸ்பாஞ்சஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயம் இந்த ப்ராடக்ட் வச்சு உங்களால் சூப்பராக மேக்கப் பண்ண முடியும் அப்படின்றதே நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பவுடரை விட, அதாவது பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, பவுடரை விட காம்பாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்ணுக்கு கீழே ஃபவுண்டேஷன் என்னால் டேப் பண்ண முடியலன்னு போது இந்த குட்டி ஸ்பாஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஸ்பாஞ்சில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதாவது ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த ஒரே ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா விஷயத்தையும் முடிப்பாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிகினர்ஸ்க்கு தான் இது எல்லாமே நான் சொல்கிறது. பிகினர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, ஒரு மினி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களோட ஒர்க்கை பார்க்க முடியும். இப்போ பாருங்க ஐ டேப் கிட்ட பண்ணலாம். ரெண்டாவது ஐ ஷேடோ பண்ணும்போது இங்கே ஐ பேஸ் வைப்பீங்களா, அந்த ஐ பேஸ் வைக்கும்போது நீங்கள் இதை வச்சு டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐப்ரோஸ்லாம் பவுடர் படும். ஆனால் இதை
ஐப்ரோஸில் பவுடர் படாது. லைட்டாக பாருங்க ஐப்ரோக்குள்ளார தானே வருது. இப்படி டேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ பேஸ் அப்ளை பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுலேயுமே உங்களுக்கு பாக்ஸ் நிறையவே இருக்குது. இந்த பாக்ஸில் ஒரு 6 பீசஸ் வரும். இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் 6 பீசஸ் வரும். நான் ஒரு பீசஸ் எடுத்துட்டேன். இன்னும் 5 பீசஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம அழகி அரோமா காஸ்மெட்டிக்ஸோடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லாட்டி சென்னை அழகி பொட்டிக் நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ நீங்கள் பிளண்டர் ஸ்பாஞ்சும் பவுடர் ஸ்பாஞ்ச் பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. பிளண்டர் ஸ்பாஞ்ச் அப்படின்னும் போது உங்களுக்கு வாட்டரில் டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு டிஷ்யூவில் ஒத்தி எடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பவுடர் ஸ்பாஞ்சிலும் டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பவுடர் ஸ்பாஞ்சை அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்பாஞ்ச் இருக்கோ அந்த ஸ்பாஞ்சை எதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ரெண்டாவது எப்பயுமே நம்மளுடைய பேக்ல வந்து கொஞ்சம் சின்னது பெருசு மீடியம்ஸ்னு நம்ம ப்ராடக்ட் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் நீங்கள் நினச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஎஸ்சியோடைய பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 வரும். இதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நல்லா ப்ளோ ட்ரை வச்சு ட்ரையர் பண்ணிட்டீங்கன்னா இதை மீண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 30 ரூபீஸில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 2-3 மேக்கப்புக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதாவது பிராண்டடுக்கு தகுந்த மாதிரியும் ப்ராடக்டோட காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஒத்துழைப்பு தரும். அதனால நீங்கள் எது வாங்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்கள் பிளண்டர் ஸ்பாஞ்ச் பற்றினதும் அதுக்கப்புறம் பவுடர் ஸ்பாஞ்ச் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ். மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரஷஸ். இந்த ப்ரஷஸ் நீங்கள் பெஸ்ட்டாக பிராண்டடாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கி இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை கூட அழகாக பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக டூப்ளிகேட் ப்ரஷஸ் நார்மலாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ப்ரஷஸ்லாம் எனக்கு ஆன்லைனில் கிடைக்குது, நான் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மேக்கப்பை அதுவே எடுத்துரும் ஃபுல்லாக ஸ்கின்ல இருந்து. அதனால தான் உங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது திட்டா தெரியுது, பேட்சா தெரியுது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதனால தான். சரிங்களா? அதனால உங்களுக்கு ப்ராடக்ட் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் உங்களுக்கு ப்ரஷஸ். இப்போ நான் ப்ரஷஸில் முதல்ல பெரிய ப்ரஷஸ் மட்டும் பார்ப்போம், குட்டி ப்ரஷஸ் அப்புறம் பார்க்கலாம். பெரிய ப்ரஷஸ்ல முக்கியமாக இருக்கக்கூடியது பாருங்க, இது ரெண்டுமே ஒரே ப்ரஷஸ் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது ரெண்டுமே பவுடர் ப்ரஷஸ் தான். ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். ஏதாவது ஒரு ப்ரஷ், இது வந்து பவுடர். இப்போ நான் இதை எடுத்திருக்கேன் பவுடர் ப்ரஷ். டிரான்ஸ்லேஷன் பவுடர் இதெல்லாம் நான் இதில் யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா காம்பாக்ட் அப்படின்றது அதில் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், ஸ்கின் டோன் இருக்கும். அதனால நான் காம்பாக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுல டிரான்ஸ்லேஷன் எடுக்க மாட்டேன். ஒயிட் பவுடர் எடுக்கிறதுல காம்பாக்ட் எடுக்க மாட்டேன். அதனால 2 ப்ரஷ் வச்சிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி என்கிட்ட ஒரு ப்ரஷ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஷ்யூவில் காம்பாக்ட் யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு கையிலையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒயிட் பவுடரை எடுங்க. அதுக்கு நடுவில் எடுக்காதீங்க. ஒரு ப்ரஷ் தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பஃபி ப்ரஷ்லேயே இது ஆங்கிலன் ப்ரஷ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கான்டூருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டாக நம்ம ஒரு ப்ரஷ் எடுக்கிறோம்னா அந்த ப்ரஷ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கைவண்ணம் தான். இது வந்து ஒரு ஆர்ட். ஒரு இடத்துக்கு இது தேவைன்னா இன்னொரு இடத்துக்கு இது தேவையில்லாம கூட போகலாம். இந்த ஆங்கிலன் ப்ரஷ்ல ஆங்கிலன் பஃபி ப்ரஷ், இந்த பஃபி ப்ரஷ்ல நான் என்ன பண்ணுறேன் ஹைலைட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஹைலைட்டிங்னே இருக்கக்கூடிய ப்ரஷஸும் இருக்கு. இது இந்த ஆங்கிலன் ப்ரஷ்ல வந்து நம்ம ஹைலைட்டிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயம் இது ஹைலைட்டிங்காகவே தனியாக இருக்கக்கூடிய ப்ரஷஸ். இந்த ப்ரஷஸ்ல நம்ம நோஸ்க்கு இங்கே நம்ம இந்த பகுதியில் ஹைலைட்டிங் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்குலாம் இது உதவும். இது ஃபேன் ப்ரஷ்னும் போது ஒரு இடம் எடுக்கும்போது அந்த இடத்துல மட்டும் இருக்காது, கொஞ்சம் அது பக்கத்துலேயே டச் ஆகும். இப்போ நோஸ்க்கு இது சூப்பராக டச் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டச் ஆகும், இந்த இடத்துல டச் ஆகும். ஆனால் அதர் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அண்டர் ஐலாம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ஃபவுண்டேஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அண்டர் ஐயும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ரஷ் தான் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். ஆனால் எதுக்காக இந்த ப்ரஷ்ன்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பஃபி ப்ரஷ் ஆங்கிலன் பஃபி ப்ரஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரஷ்ஷில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹைலைட்டிங்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஹைலைட்டரை நீங்கள் ஸ்கின் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணும்போது இது என்ன கூட இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட் தன்மை உங்களோட ஃபவுண்டேஷனையும் எடுக்காது, அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய பவுடரையும் எடுக்காது, ஹைலைட்டரையும் அதுக்குள்ளார போய் செலுத்தும். அதுக்கு இந்த ப்ரஷ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு மாதிரி கிராஸாக இருக்குங்களா உங்களுக்கு இந்த ப்ரஷ்? இதுதான் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளஷுக்கான ப்ரஷ். பிளஷுக்கான ப்ரஷ் எப்படி ரவுண்ட் பண்ணுறது. பிளஷ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்படி தான் கொடுப்போம் இல்லைங்களா? இப்படி கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய திக்காக இருக்கக்கூடிய தன்மை நம்ம ஸ்கின்குள்ளார மேலே ரெட்டிஷாக பிங்காக பவுடராக கொட்டாது. இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு பிளஷை வந்து ரொம்ப அழகாக அப்படி கொடுக்கறதுக்கு இது உதவியாக இருக்கும். ரவுண்டாக, ஓவல் ஷேப்பாக, வி ஷேப்பாக 3 விதமான ஷேப்பில் பிளஷ் கொடுப்பாங்க. அந்த பிளஷையும் இந்த ப்ரஷ்ல கொடுக்க முடியும். சேம் அதே
இடத்துக்கு தான் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ப்ளஷ் யூஸ் பண்ணுற ப்ரஷ் தான். ஏன்னா ப்ளஷ்னும் போது டைட்டாக இருக்கும். இதனுடைய தன்மைகள் திக்னஸாக இருக்கும். அதாவது ப்ரஷ் வந்து சாஃப்டாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த திக்னஸ் இருக்கும். அதனால தான் அந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி கான்டூர் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எதை எடுத்துக்கலாம்னா கான்டூருக்குனே இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயே ஆங்கிலன் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். இதை பாருங்கள், ஸ்மால் ஆங்கிலன் ப்ரஷ். இந்த ஆங்கிலன் ப்ரஷ் எடுத்து கான்டூரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பகுதியிலேருந்து இப்படி கொடுக்கறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பகுதியிலேருந்து நீங்கள் கான்டூர் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ரஷ். மாய்ஸ்சரைசருக்காகவே இந்த ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், டாட்டாக வரும். இப்படி வச்சிங்கன்னா டாட்டாக வர மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷஸ் கொஞ்சம் எட்டக்கையாக இருக்கும், அதாவது கேப் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷுக்கு இடையில கேப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன டாட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்தால் கூட ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப இப்போ அக்வா மேக்கப் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த அக்வா மேக்கப் இதுலேருந்து வருது, ஒரு வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசரில் இருந்து தான் அக்வா மேக்கப் உருவாகுது. அந்த வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசரை இது அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன ஆயில் பேஸ் வாட்டர் பேஸ்லாம் கிடையாது, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயம் ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக, ஏன்னா மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் எவ்வளோ எடுப்பீங்க, கொஞ்சமாக தான் எடுப்பீங்க. ஆனால் ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு நீங்கள் இது உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளஷ்ஷோடைய ப்ரஷ் பார்த்துருக்கோம், கான்டூர் ப்ரஷ் பார்த்துருக்கோம், பவுடர் ப்ரஷ் பார்த்துருக்கோம், மாய்ஸ்சரைசருக்கான ப்ரஷ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான பெரிய ப்ரஷ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஃபேன் ப்ரஷும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ப்ரஷஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த ரெண்டு விதமான ப்ரஷ்ஷை நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுக்காக இந்த அப்போ இதுவான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எங்ககிட்ட கேட்குறது, ப்ரஷ் வந்து ரெண்டுமே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குது, இது வந்து பஃபி ப்ரஷ் மாதிரி இருக்குது, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, எதுக்கா ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை எடுத்து டேப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா. இப்படி நீங்கள் ஃபவுண்டேஷனை டேப்பாக இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்களா, ரெண்டு கலர்ஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவீங்களா, அதை ஸ்கின்ல அப்ளை பண்ணணும்ல, அதை அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு எது உதவியாக இருக்கும்னா இந்த ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எல்லா இடத்துலையும் ஸ்கின்ல இப்படி படும். இப்படி படுறதுனால உங்களுக்கு சூப்பராக ஸ்கின் ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிட்டு உங்களுக்கு கேப் இல்லாமல் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்தால் கூட ஸ்கின் ஃபுல்லாக கொண்டு போகும். அப்போ எனக்கு பிளெண்டர் ஸ்பாஞ்சு தேவையில்லையா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு அதுதான், பிளெண்டர் ஸ்பாஞ்ச் எனக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டர் ஸ்பாஞ்சுன்றதும் ஃபவுண்டேஷன் உபயோகப்படுத்துறது தான், இதுவும் ஃபவுண்டேஷன் உபயோகப்படுத்துறது. நிறைய பேர் பிளெண்டர் ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிருப்பாங்க. சில பேர் வந்து ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் ஸ்பாஞ்ச் வச்சு தான் உங்களுக்கு டேப்பாக அழகாக பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அவங்களோட மேக்கப் மட்டும் எப்படி ஃபினிஷிங்காக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த பிளெண்டர் ஸ்பாஞ்சை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த ஸ்பாஞ்ச் ஃபவுண்டேஷன் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன சின்ன டாப் கூடமே தெரியாது. அதாவது நீங்கள் பிளெண்டர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டியாக டாட்டாக தெரியும், ஃபுல்லாக ஸ்மச் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்படி வேறு தீர்த்துவீங்க, இப்படி இப்படி பண்ணுவீங்கல்ல, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அழுத்தம் நிறைய கொடுத்து அந்த ஸ்பாஞ்சில் நம்மளோட க்ரீம் அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே க்ரீம் அப்ளை ஆகுனா, ஆனால் இதில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாமே ஸ்கின்ல போயிட்டு ஃபுல்லாமே கொடுத்துரும். இதில் இருக்கிறது ஸ்கின்ல போயிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துரும். அதனால உங்களுக்கு பிளெண்டர் ஸ்பாஞ்சை விட ஒரு ஸ்டெப். அப்போ அதுவா இதுவான்னு கேட்காதீங்க, ரெண்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பாஞ்ச் இருக்கும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண. இது ஃபவுண்டேஷனை எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா. அப்போ இது பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பவுடருக்கு நீங்கள் ரெண்டு ப்ரஷஸ் வச்சிருக்க போறீங்க. ரெண்டு ப்ரஷஸ்ல ஏன் ரெண்டு ப்ரஷஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்று காம்பாக்டுக்கு ஒன்றுக்கு பவுடருக்கு, லூஸ் பவுடருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேலையாட்ட ஒரு ப்ரஷ் தான் இருக்குன்னா அந்த ப்ரஷ்ஷை நல்லா டேப் பண்ணிட்டு டிஷ்யூலேயே நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கலர் காம்பாக்ட் எடுத்தாலும் சரி, என்ன டிரான்ஸ்லேஷன் பவுடர் இல்லை லூஸ் பவுடர் எடுத்தாலும் சரி எடுங்க, அது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ பெரிய ப்ரஷஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது குட்டி குட்டி ஸ்மால் ப்ரஷஸ் இருக்கும்ல, அதனுடைய நீட் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய ப்ரஷஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பெரிய ப்ரஷஸ் எல்லாம் எதுக்காக, ஃபவுண்டேஷன், பவுடர், கான்டூர், ஹைலைட்டர், பிளஷ்ஷு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். சின்ன சின்ன ப்ரஷஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ சுற்றி இருக்கக்கூடிய மேக்கப்ஸ்க்கும் லிப் சுற்றி இருக்கக்கூடிய மேக்கப்புக்கும் தான் உதவும் சின்ன ப்ரஷஸ். அப்படி ஸ்மால் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ப்ரஷஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ப்ரஷஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். இவ்வளோ ப்ரஷஸும் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்.
சின்ன ப்ரஷஸ் வச்சுமே பெரிய வேலை எல்லாமே நம்ம செஞ்சிட முடியும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப ஈஸியான ப்ரஷ், இது உங்களுக்கு தெரியும், மஸ்காரா ப்ரஷ். இதுல மஸ்காரா வைப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஐலாஷ் வச்சதுக்கு அப்புறம் ஐலாஷையும் கண்ணோட இமை பகுதி இருக்குல்ல, கண்ணுக்கு லேஷஸ் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் லேஷஸ், இதையும் ஐலாஷஸோடைய டூப்ளிகேட்டையும் சேர்த்து நீங்க வைக்கும்போது ரெண்டும் தனித்தனியா தெரியக்கூடாது. அப்ப நீங்க இந்த கண்ணோட இமையும் அந்த ஐலாஷஸையும் இப்படி செய்யும்போது ரெண்டும் இணைஞ்சு இருக்கும். அதுக்கு உதவி செய்யும். இதுல நான் 2 ப்ரஷ் வச்சிருப்பேன். ஒன்று வந்து ஐலாஷ் வச்சதுக்கு அப்புறமோ மஸ்காரா வச்சதுக்கு அப்புறமோ இதை நான் இப்படி செய்யறதுக்காக. இதுல ஏன்னா மஸ்காரா வச்சதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது இந்த வெறும் ப்ரஷஸ் வச்சு நம்ம இப்படி செய்யும்போது என்னன்னா முடி தனித்தனியா பிரிஞ்சுட்டு அழகா தெரியும். இது ஒரு ப்ரஷ். இன்னொரு ப்ரஷ் எதுக்காக அப்படின்னீங்கன்னா, இன்னொரு ப்ரஷ் எதுக்காக அப்படின்னீங்க, 2 ப்ரஷ் இருக்குல்ல. ஒன்று எதுக்காகனா, நான் லிப்ஸ்டிக் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன், அதாவது எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் இப்படி எடுக்கிறதுக்கோ, இல்லை மஸ்காரா வந்து இந்த மேலே ஒட்டிடுச்சு, கண் இமையில நான் வச்ச ஐ லைனர் மேலே ஒட்டிடுச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரஷஸ் வச்சு நான் கரெக்ட் பண்ணிடுவேன். அது ஃபுல்லாகவே எடுத்துருவேன். அதுக்கு இன்னொரு ப்ரஷ். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இதில் பிளாக் கலர் இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துலையோ ஹைலைட்டர் இருக்கிற இடத்துலையோ அப்ளை பண்ணீங்கன்னா இதில் இருக்க பிளாக் மார்க் ஒட்டிடும். அப்போ பிளைனாக ஒரு ப்ரஷ் நீங்கள் உங்கள்கிட்ட கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு. கண்டிப்பா உங்கள்கிட்ட பிளைனா எந்த ஒரு யூஸும் இல்லாத ஒரு மஸ்காரா ப்ரஷ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, லிப்ஸ்டிக் எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ட்ரை பண்ண விடுங்க. உடனே போயிட்டு என்ன பண்ணிடாதீங்க, லிப்ஸ்டிக்கை தொடச்சிடாதீங்க. அதுல கன்சீல் பண்ணி மறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மஸ்காரோட ப்ரஷ் வச்சுட்டு நீங்க இப்படி நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லா வெளியில அதுல ஒட்டி இருக்கிறது எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க கன்சீல் பண்றீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியா மறையும். இப்ப இந்த லிப்ஸ்டிக் வந்து ரெட்டா பட்டுருச்சு, இது மேலேயே நான் கன்சீல் பண்றேன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமா மறையாது. ஏன்னா அந்த ப்ரஷஸ்லுமே அந்த ரெட் கலர் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே இந்த பிளைன் மஸ்காரா ப்ரஷால இப்படி நல்லா ஃபுல்லா கிராக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கன்சீல் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கன்சீல் ஃபினிஷிங்கா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மஸ்காரா ப்ரஷ்ல நான் ஐலைனர் வைக்கும்போது லைட்டா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ரஷஸ் வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அதே போல ஐ லைனர் மேல ஒட்டிடுச்சு, இல்ல ஐப்ரோஸ்ல நான் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது எடுத்துக்கலாம். அது மாதிரி சந்தனம், பொட்டு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னா அது நீங்க துணி வெட் கிளாத் வச்சு நீங்க துடைக்காம இந்த மஸ்காரா ப்ரஷ்ல நல்லா அப்படி கிராக் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே கொட்டிடும். அதுக்கப்புறம் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஸ்கின்னும் வந்துடும். இதை மிஸ்டேக் பண்ணா யூஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரஷ் உங்க பிரஷ் வந்து உங்களோட பேக்ல கண்டிப்பா இருக்கணும். இதை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப சின்ன பிரஷ்ல மஸ்காரா பிரஷ் எவ்வளவு யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது ஆங்குலர் பிரஷ். இந்த குட்டி ஆங்குலர் பிரஷ் வந்து உங்களுக்கு ஐப்ரோஸ்க்காக தான், மெயின் ஐப்ரோஸ்க்காக தான் ஆங்குலர் பிரஷ். மேக்கப் ஆர்டிஸ்டான இப்பதான் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கூட இந்த பிரஷை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரஷ் ஆங்குலர் பிரஷை நீங்க எந்த பகுதி சாய்வா இருக்கோ அந்த பகுதியில் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த பகுதி சாய்வா இருக்கோ அந்த பகுதியை எடுத்து மேல் நோக்கி நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப நேச்சுரல் ஐப்ரோ உங்களுக்கு கிடைக்கும். முடிச்சுட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்படி எடுக்கும். அதே மாதிரி ஐப்ரோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, இந்த பிரஷஸ் வச்சு இப்படி, அதாவது பின்னாடி வச்சிருக்கீங்கல்ல இந்த இது கூடயே இருக்கும் மஸ்காரா பிரஷ். இதை வந்து லேஷஸ் பிரஷ் அப்படி சொல்லுவாங்க. இந்த லேஷஸ் பிரஷால இப்படி நீங்க டேப் பண்ணீங்கன்னா அதுல ஜெல் காஜல் அதிகப்படியா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, திக்கா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா தின்னா மாறிடும். அந்த கலர் தின்னா மாறாது, உங்களுக்கு ஐப்ரோஸ் டார்க்காவே தான் இருக்கும். இந்த பிரஷஸால பண்ணும்போது முடி திக்கா இல்லாம உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கிறதுக்கு இந்த பிரஷ் உதவியா இருக்கும். அப்ப பிளாக் யூஸ் பண்றதுக்காகவே ஒரு பிளைன் மஸ்காரா பிரஷும் ஆங்குலர் பிரஷும் வச்சிருக்கீங்க. அது இல்லாம தனியா ஒரு மஸ்காரா பிரஷ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அடுத்தது பஃபி பிரஷ்ல இது வந்து பாருங்க, இதெல்லாம் பிளண்டிங் பிரஷ் சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு மேல நம்ம பிளண்ட் பண்றதுக்கோ பவுடர் டேப் பண்றதுக்கோ இது உதவியா இருக்கும். இந்த பஃபி பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ஷேப்ல இருக்குல்ல நுனி பகுதியில. இதெல்லாம் வந்து நீங்க கண்ணுக்கு கீழே காம்பாக்ட் அப்ளை பண்றதுக்கோ மற்ற இந்த இடத்துல காம்பாக்ட் அப்ளை பண்றதுக்கோ இதெல்லாம் உதவியா இருக்கும். ஐ பேஸ் வைக்கிறதுக்கு எது உதவியா இருக்கும்னா இந்த மாதிரியான கன்சிலர் பிரஷ் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கன்சிலர் பிரஷ். இந்த கன்சிலர் பிரஷ்ல நீங்க ஐ பேஸ் உருவாகிறதுக்கு இது உதவியா இருக்கும். கன்சில் இப்ப எப்படி ஃபேஸ் ஃபுல்லா கன்சில் உதவி பண்றதுக்கு, ஃபேஸ்க்கு கன்சில் பிரஷ் நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, அது இருக்குல்ல, ஃபேஸ்க்கு கன்சீல் யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றீங்களா, சேம் அதே மாதிரியான பிரஷ் தான் இது. இது ஐக்கான கன்சீல் யூஸ் பண்றதுக்கு, அதாவது ஐ பேஸ் உபயோகப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். ஐ பேஸ் உதவி அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஐய வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்ம பிளண்ட் பண்ணுவோம் தெரியுங்களா. டார்க் வச்சு கட் கிரீஸ் கொடுக்கறதுக்கு இது உதவி பண்ணும். இது வந்து ரொம்ப திக்கா இருக்கும் இந்த பிரஷ். பாருங்க இந்த பிரஷ் எவ்வளவு திக்கா இருக்கு. இந்த திக்கா இருக்கக்கூடிய பிரஷ் தான் உங்களுக்கு ஐக்கு வந்து இப்படி பிளண்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப நீங்க நான் இப்ப இந்த பஃபி பிரஷ் வச்சு நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஃபி பிரஷ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்குல்ல,
இந்த ப்ரஷ்ஷால நான் இப்படி பண்றேன் அப்படின் போது கட் ப்ரீஸ் கொடுக்கும் போறேன் அப்படின்னா கண்ணு ஃபுல்லா உங்களுக்கு கலர் கொடுத்துரும். இது ரொம்ப எட்டக்கெட்டக்க சாஃப்டா இருக்கிறதுனால அந்த பவுடர் எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் ஸ்மஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இதை என்ன பண்ணணும்னா பவுடர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஐபேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டேப் பண்ணுவீங்கல்ல பவுடர் வச்சு காம்பாக்ட் வச்சு, அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இதை தான் உங்களுக்கு கண்ணுடைய கட் கிரீஸ்க்கு ஸ்ட்ராங்கா கொடுக்கக்கூடிய மேக்கப்க்கு எல்லாத்துக்கும், ஐ மேக்கப்க்கு எல்லாத்துக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் அதே பஃபி பிரஷ். இதுவும் டேப் பண்றதுக்கும் அந்த கண்ணுக்கு கீழே பவுடர் அப்ளை பண்றதுக்கும் இது உதவியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபிளாட் பிரஷ். ஃபிளாட் பிரஷ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? இந்த ஃபிளாட் பிரஷ் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண தானே யூஸ் பண்ணோம் ஃபேஸ்க்கு. அதே மாதிரி தான் கண்ணுக்கு மேல ஃபவுண்டேஷன் ஸ்மஜ் ஆகல அப்படின்னா, அதாவது ஐபேஸ் வைக்கிறீங்களா, ஐபேஸ் வச்சு எனக்கு சரியா ஸ்மஜ் ஆகல, திட்டா இருக்குன்னா நீங்க இந்த ஃபிளாட் பிரஷ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கண்ணுக்கு மேல இந்த மாதிரி பண்ணலாம். இதை நீங்க கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரே ஈவனான ஃபவுண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி நோஸ் கிட்ட எல்லாம் நீங்க ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு இந்த குட்டி ஃபிளாட் பஃபி பிரஷ் உதவும். மினி ஃபிளாட் பஃபி பிரஷ் இதுக்கு பேரு. இது கன்சீல் பண்ணக்கூடிய ஃபிளாட் பிரஷ், கன்சீல் பண்றதுக்கான ஃபிளாட் பிரஷ். இது எதுக்குன்னா ஐபேஸ் கொடுத்துட்டு கட் கிரீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளார கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அப்ப நான் லைன் ரொம்ப அழகா கொடுக்கணும், பேஸ்ல ரொம்ப அழகா லைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இப்ப நீங்க இந்த ஷேப், ரவுண்ட் ஷேப், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு ஐபேஸ் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கு. அதுக்கு உள்ளார நீங்க கலர் சூஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபிளாட் பிரஷ்லயே, அதாவது கன்சிலர் பிரஷ்லயே கொஞ்சம் திக்கானதா, அதாவது கன்சிலருக்காக ஒரு பிரஷ் வச்சுக்கோங்க, கன்சிலர் இல்லாம ஒரு பிரஷ் எடுத்துக்கோங்க. பிரஷ் கீழே வச்சுட்டு தேடுறது தான் நம்மளுடைய வேலையே. எப்பயுமே 2 பிரஷ் இருக்கும். ஒன்னு நம்ம கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கலருக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்னு கன்சிலருக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி 2 பிரஷ் வச்சுட்டீங்கன்னா ஒன்னு கன்சீல் பண்ணிக்கோங்க, அந்த கன்சீல் மேல பவுடர் கொடுக்கறதுக்கு, கலர் பவுடர் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். இது பஃபி பிரஷ்ல கான்டூர் கொடுக்கறதுக்கு, பாருங்க ஐ பக்கம், ஐ நோஸ்க்கு இப்படி கான்டூர் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுல உங்களுக்கு ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு எது உதவியா இருக்கும்னா சேம் இந்த பிரஷ்ல ஹைலைட்டிங் ஏரியாவுக்காக, கலருக்காக ஒன்னு, ஹைலைட்டிங்காக ஒன்னு வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? இப்ப இது என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணுக்கு கட் கிரீஸ்க்கு தேவையான கலர் எடுத்துக்கிறோமா, ஆனா ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு, அந்த கண்ணு ஓர பகுதியில் ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு நீங்க இந்த மாதிரி பெரிய பிரஷ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா அகலம் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி கலர்ஸே யூஸ் பண்ணாத ஒரு பிரஷ் வச்சுக்கோங்க, நல்லா ஹார்ட் பிரஷ் ஒன்று வச்சுக்கோங்க. அதுல நீங்க இந்த இடத்துல ஹைலைட்டிங் கொடுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரஷ் இருக்கு, ஆங்குலர் பிரஷ், பஃபி பிரஷ். இது இந்த இடம் என்னன்னா இங்க பாருங்க, ஐப்ரோஸ்க்கு கீழே ஹைலைட் ஏரியா, இந்த இடத்துல நீங்க ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிரஷஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், லிப்ஸ்டிக் பிரஷ். நான் இன்னும் பிரஷஸ் வாஷ் பண்ணல, இனிமேதான், ஏன்னா இப்பதான் மேக்கப் முடிஞ்சது, ஃபுல்லாமே மேக்கப் முடிஞ்ச கையோட தான் உங்களுக்கு நம்ம பிரஷஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்கன்னா திரும்பி யூஸ் பண்ணி காமிக்க முடியாது, அதுக்குள்ள சோம்பேறி ஆயிடும் பிரஷஸ் எல்லாம் திரும்பி எடுத்து கலெக்ட் பண்றதுக்கு. அதனாலதான் இது லிப்ஸ்டிக் பிரஷ். லிப்ஸ்டிக் பிரஷ் உங்களுக்கு லைன் கொடுக்கறதுக்கோ இது ஹார்டா இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் பிரஷ் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். நீங்க லிப்ஸ்டிக்ல இப்படி இழுக்கும்போது சாஃப்டா இருந்ததுன்னா அந்த லிப்ஸ்டிக் கரெக்டான இடத்துல போகாது, கொஞ்சம் உங்க வாயை செஞ்சா கூட பக்கத்துல போயிடும், ஹார்டா இருக்கும். அந்த ஹார்ட் பிரஷ் வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, லிப்ஸ்டிக் கொடுக்குறீங்க. இந்த லிப்ஸ்டிக் கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் வெளியில ஸ்மச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாட் பிரஷ், கன்சீல் பிரஷ் தான் இது. இந்த கன்சீல் பிரஷ்ல நீங்க கன்சீல் எடுத்துட்டு பிரஷ்ல பாருங்க, நான் இதுல கன்சீலரே எடுக்கல, இருந்தாலும் கன்சீல் அழகா தெரியுது பாருங்க ஷேப். இந்த ஷேப் கொடுக்கறதுக்கு எது உதவியா இருக்கும் அப்படின்னா இந்த பிரஷ் உதவியா இருக்கும். அப்ப லிப்ஸ்டிக் போட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மஸ்காரா பிரஷால நல்லா கிராஸ் பண்ணுங்க. நல்ல கவனம், மஸ்காராவோ ஐ லேஷஸோ ஐப்ரோஸ்லயோ டச் பண்ண பிரஷ் எடுத்து பண்ணிடாதீங்க. இதுக்காக ஸ்பெஷலா நீங்க தனியா வச்சுக்கணும், உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்காகவே தனியா வச்சுக்கணும். அந்த பிரஷ்ல தான் நீங்க என்ன பண்ணணும், இதை ட்ராக் பண்ணி எடுத்துட்டு இதுல டேப் பண்ணணும். இப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னா ஷேப் கிடைச்சிரும். அந்த ஐப்ரோஸ்க்குமே இந்த பிரஷ் தான் நமக்கு உதவியா இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா பிரஷஸ் பத்தியும் தெளிவா, இப்போ நீங்க பிரஷ் பத்தினா ஃபுல் நாலேஜும் எடுத்துட்டு இருப்பீங்க, ஸ்பாஞ்ச் பத்தினா ஃபுல் நாலேஜும் எடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க என்னதான் ப்ராடக்டை காஸ்ட்லியா கொடுத்து வாங்கி இருந்தாலும் பிரஷ்க்கு நான் முதலீடு போட மாட்டேன், கம்மி ரேட்ல தான் போடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க போட்ட அந்த முதலீடு எல்லாமே இந்த முதலீடுல வீணா போயிடும். அதனால எல்லா ப்ராடக்ட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிற நீங்க ஒரு நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்டை ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மேக்கப்க்கு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 மேக்கப்காவது நீங்க அப்ளை பண்ண முடியும். பிரஷஸ்லாம் லைஃப் லாங் இருக்கும். நீங்க வச்சு ஹேண்டில் பண்ற விதத்துல தான்
அப்போ என்ன பிராண்டட்ல நான் வாங்குறது அப்படின்னா காஸ்ட்லியா நிறைய பிராண்டட் இருக்கு சரிங்களா. ஹியூடா இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, உங்களுக்கு மேக்ல கூட ப்ரஷஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் வாங்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். பிகினர்ஸா இருக்கீங்க, அதே சமயம் எனக்கு சூப்பரான ப்ரஷஸ் வேணும், செலிபிரிட்டிஸ்லாம் போடுற மாதிரியான ப்ரஷஸே வேணும்னா நீங்க பெல்லி ஸ்விஸ் பியூட்டியில் கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ப்ரஷஸ் இருக்கு. 12 பீசஸ், 24 பீசஸ், 36 பீசஸ்ன்னு இருக்கும். உங்களுடைய நீட் என்ன, உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரஷஸ் வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த பிளண்டர் ஸ்பாஞ்ச் இதெல்லாம் என்கிட்ட ப்ரஷஸ்லாம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் பிராண்டடாக தான் நீங்கள் வாங்கணும். பிளண்டர் ஸ்பாஞ்சோ காம்பாக்டோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம அழகியரமா காஸ்மெட்டிக்கில் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைன்னா சென்னை அழகி பொட்டிக்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் நம்பர் இருக்கு. இப்போ நீங்கள் இன்ஸ்டா பேஜில் போயிட்டு நம்ம சென்னை அழகி அப்படின்னு இருக்கக்கூடிய பியூட்டி ஸ்கூல்னு இருக்கும். சென்னை அழகி பியூட்டி ஸ்கூல் அப்படின்னு இருக்கிறது நம்மளுடைய கிளினிக்கல் வைஸாக என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் அதில் இருக்கும். சென்னை அழகி பொட்டிக் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஜுவல்ஸோ இல்லை ரெண்டலுக்கான ட்ரெஸ்ஸஸ் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த மேக்கப் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிராண்டடாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் நீங்கள் ஒரிஜினல் தான் நீங்கள் வாங்கணும். நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு நம்மளுடைய பொட்டிக்கில் கிடைக்கும். இது இல்லாமல் அழகிய அரோமா காஸ்மெட்டிக் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை அழகி மூலயமா நடந்துட்டு இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் வந்து 5 இயர்ஸாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபேஷியல் கிட்டு, சன்ஸ்கிரீன் லோஷனு, ஃபேஸ் வாஷு, கண்டிஷனர் ஷாம்பு, டேண்ட்ரஃப் ஷாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே சமயம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கோ உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கோ ப்ரொஃபஷனலாகவே நீங்கள் கம்மி ரேட்லேயே வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் அழகிய அரோமா காஸ்மெட்டிக்னு இருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள், அதில் உங்களுக்கு என்ன பொருள் தேவை அதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச சிறிய உதவி இந்த இலவச வகுப்புகள், அதை தாண்டி உங்களுக்கு குறைவான தொகையில் நாங்கள் காஸ்மெட்டிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த விஷயங்களும் செய்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த கட்டாயமும் கிடையாது. கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் வாங்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எந்த ப்ராடக்ட்டையுமே எங்களுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதே கிடையாது, இனிமேவும் சொல்ல மாட்டோம். எங்ககிட்ட இருக்குன்ற விஷயத்த உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா நீங்கள் எங்கிட்ட இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னே தெரியாதுங்க மேம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த கூட நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம அழகிய அரோமா காஸ்மெட்டிக்கோ அழகி பொட்டிக்கையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டியர்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்ன வேணுன்றதை மெயின் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்த கிளாஸும் உங்களுக்கு கொடுக்க முடியும். தேங்க்யூ.